இதில் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்குது மதராசியில். ஸோ அந்த மாண்டேஜஸ்லாம் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு அனிருத் பண்ண வேறு ஒரு சாங்கையே ப்ளே பண்ணி எடிட்டும் பண்ணிட்டோம். எடிட் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னோம். ஸோ இப்போ லிப்பு தான் கிடையாது, ஃபைனலில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் எங்களுக்கு கம்போஸ் பண்ணி விவேக் எழுதிட்டார். விவேக் பாம்பேயில் இருக்கார். ஸோ எல்லோரும் வெவ்வேறு இடத்துல இருந்து கம்யூனிகேட் பண்ணி அந்த சாங்கை முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி சாங்ஸ் டியூனு அவ்வளோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட்டிங்கில் வந்து போட்டால் ஏற்கனவே நாங்கள் எடுத்த ஷாட்டுக்கு இதுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ அந்த கொஞ்சம் டெம்போ ஹையில் இருக்குது. என்னடா இது, ஐயோ எனக்கு சாங்கு கொடுக்க மனசு வரல. நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி இவர் பண்ணார், இந்த சாங்கு ஷோர ஹிட்டு சாங்கு, இது எப்படா நம்ம கொடுக்குறதுன்னு பார்த்தா எடிட்டு என்னால் மாற்ற முடியல. ஏன்னா அது நடுவில் எமோஷனெலாம் வரும். இவர் பண்ணதில் ஒரு பெப்பியாக இருக்குது, அந்த எமோஷனல் உட்காரல. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசினா, சரி நான் வேறு ஒன்று கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு சொன்னார். இனிமேல் எங்கள் ஏற்கனவே 2 வீக்ஸ் இதில் உழைச்சாச்சு, கிட்டவும் நெருங்கியாச்சு, பிஜிஎம்முக்கு ஃபுல் படத்தை கொடுத்தாவும் இப்போ என்னடா பண்ணோம்னா அவர் காலையில் கம்போஸ் பண்ணார். கம்போஸ் பண்ணி விவேக் கிட்ட அமிச்சார். விவேக் உடனே லிரிக் ஆனார். அன்றைக்கி மதியானமே ஆஃப்டர்நூன் ரெக்கார்ட் பண்ணி அதுதான் தங்கப்பூவேன்றது அந்த ஆல்பத்திலே ரிப்பீட்டடாக எல்லோரும் கேட்குற சாங் அதுதான். ஸோ அதுதான் அவரோட மேஜிக்.